விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது இயேசு என்ற ஒளி உலகத்துள்ள வந்தது. இயேசுவை வரவேற்று அரவணைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஒளி ஆகிய இயேசுவை சிலுவையில் அறையோன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒளி பிடிக்கல, இருட்டு பிடிக்குது. காக்ரோச்சுங்கெல்லாம் லைட்டை போட்டால் போய்டும்ல, இருட்டில் அப்படியே அதுங்க பார்ட்டி தான். அந்த மாதிரி இயேசு வந்தால் அந்த இடமே ஒளி ஆகிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, சிலருக்கு ஒளி பிடிக்கல. சில நேரம் நிறைய பேருக்கே ஒளி பிடிக்கல. இருளே இருக்கட்டும், இந்த வன்முறையே இருக்கட்டும்ன்றாங்க. இந்த யுத்தம் போர் இருக்கட்டும், இந்த கொலை இருக்கட்டும், ஊழல் இருக்கட்டும், நமக்கு வேறு விதமான உலகம் வேண்டான்னு இருக்கிறாங்க சிலர். நேர்மை வேண்டாம், சமாதானம் வேண்டாம், அன்பு வேண்டாம், ஊழலே இருக்கட்டும், யுத்தமே இருக்கட்டும், இப்படியே கிடக்கட்டும், நீதி வேண்டாம், பாவமே இருக்கட்டும்ன்றான். வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. ஒளியானது உலகத்தில் வந்திருந்த மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அதுதான் அவங்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. ஏன் கடவுள் இந்த உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார்னா, அவர் எவ்வளோ ஒளியை அனுப்பியிருக்கிறார், ஒளியை காண்பித்திருக்கிறார். ஆனால் உலகம் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பி இருக்கிறது. விரும்பி தப்பு செய்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக. இது ஒரு முக்கியமான பிரின்சிபல் பாருங்கள். ஏன்னா நாம் பொதுவாக நம்ம நினைக்கிறது கூட்டமாக தப்பு பெருசாக நடக்காது. இல்லை கூட்டமாக நம்ம ஏங்க தெரியாதா, நமக்கு நியூஸில் தான் பார்க்குறோமே, 5 பேர் கூட்டமாக 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை அடித்து சாகடிக்கிறாங்க. 5 பேரோ 10 பேரோ ஒன்றா சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் 2 பேர் உருப்படியாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஒருத்தன் கூட உருப்படி இல்லை. 5 பேர் 10 பேர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கூட்டங்கள். நான் சொல்கிறது, இப்போ ஜெர்மனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூத இனத்தையே அழிக்கணும்னு பார்க்குறான் ஹிட்லர். ஹாலோகாஸ்ட்னு வாங்க இல்லையா, அதான் முதல்ல யூதர்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்றான். ஜனங்க ஒத்துழைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஜெர்மனியில் யூதர்கள் பாருங்கள், மற்ற இடங்கள்லாம் இருந்து யூதர்கள் பாருங்கள் உலகம் முழுக்க செட்டில் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு தேசமே கிடையாது. 2000 வருஷமாக அவங்களுக்கு ஒரு தேசமே இல்லை. ரோமர்கள் என்னைக்கு எருசலேமிலிருந்து விரட்டினாங்களோ 70 AD அன்னிலிருந்து 1948 வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது. அப்போ எல்லா இடத்தையும் செட்டில் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே அவங்க எங்கே போனாலும் செழிப்பாங்க. ஏன் ஆபிரகாமின் பிள்ளைகளாச்சே. அப்போ ஜெர்மனிலையும் அவன் செழிக்கிறான்.